வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே சிம்பிளாக மசாலா பொரி ரெடி பண்ணி அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு, அதுக்கப்புறம் வீட்டிலேயே பொரிச்சு எடுத்த பானிபூரி, வேக வச்ச பட்டாணி, கார்ன் சிப்ஸு, கடைசியில் என்ன மசாலாவுக்கே டேஸ்ட்டு கொடுக்குற சால்னா. இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் வரிசையாக மிக்ஸ் பண்ணி சுவையான பானிபூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. பானிபூரி உடைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியை கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கார்ன் சிப்ஸ் அதையும் கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பானிபூரி எடுத்து மேலே அப்படியே நொறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி அதையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ண சால்னா அதையும் கொஞ்சம் மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஐயோ, கொஞ்சம் சால்னா கீழே ஊற்றிடுச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி அதையும் லைட்டாக மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சுவையான மசாலா பொரி ரெடி. ஃபுல் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.